நான் உங்கள் மோகனா 11/8/2025 திங்கட்கிழமை மாலை மலர் செய்திக்குள்ள போகலாம் வாங்க. சின்னத்திரை பிரபலம் 21 மதுரைக்காரங்க ரொம்ப நல்லவங்க. செம்பருத்தி புகழ் ஜெனிஃபர் அவர்கள் செம்பருத்தி சீரியலில் உமா கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான ஜெனிஃபர் வானத்தை போல பொன்னி வர இருங்க பேசுறேன். ஐயா வந்து போட்டோவை காட்ட சொல்றாரு யாருன்ட்டு பாருங்க. சின்ன மருமகள் தற்போது ஆனந்தராகம் தொடரில் பூமயில என கேரக்டரில் புது மதுரை பொண்ணாக நடித்துள்ளார். மதுரைக்கார பொண்ணு தனிக்குணம் இருக்கும். அதாவது மதுரைன்னா நம்ம விஜய் அவர்கள் பாட்டு கூட இருக்குது. தனிக்குணம் இருக்கு என்று கூறும் ஜெனிஃபர் சீரியல் அனுபவங்கள் பற்றி மாலை மலருக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: ஜெனிஃபரின் சீரியல் வாழ்க்கை தொடங்கியது எப்படி? எனக்கு 3 வயது இருக்கும். குஷி படம், ஐயோ இப்பதாங்க சொன்ன மதுரை படத்துல விஜய் என்னான்றது குஷி படமா பாருங்க. நான் இப்போ இதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. பார்க்காம நான் ஃப்ளூக்கா சொன்னா அதுவும் ஃப்ளூக்காவே வந்துருச்சு. குஷி படம் டிவியில பார்த்து கொண்டிருந்தேன். டிவியில் மாலை புது பாடல்கள் போடுவார்கள். அப்படி சின்ன வயதில் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது குஷி படத்தில் விஜய் அவர்கள் ஜோதிகா அவர்கள் நடனத்தை பார்த்து என் அப்பாவிடம் நான் விஜயுடன் ஆட வேண்டும் என்று கூறினேன். அடிக்கடி நான் சொல்லிக் கொண்டிருந்ததை பார்த்து எல்லோரும் சிரித்து கொண்டிருந்தார்கள். தினந்தோறும் டிவியை பார்த்து ஆடுறது பாடுறது பார்த்து லூசு மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறாள் என வீட்டில் நினைத்து கொண்டிருந்தார்கள். 12ஆம் வகுப்பு படிக்கும் போது மீடியா ஆர்வம் ஏற்பட்டது. நான் டிவியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக போகிறேன் என சொன்னதும், அப்பா அடிக்காத குறைதான், ஏன் அடித்து விட்டார்கள் என சொல்றேன் இருங்க, இதெல்லாம் நல்லது கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாது என கூறிவிட்டார்கள். அப்புறம் என்னாச்சு பாருங்க. விடுவேனா, 4 பேர் என் முகத்தை பார்க்கணும், நடிச்சா சினிமா தான் என்ற லட்சியத்தில் இருந்தேன். அடுத்ததாக விஷுவல் கம்யூனிகேஷன் கல்லூரி படிப்பு முடித்துக் கொண்டிருந்தேன். முதல் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போது விளம்பர நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்தேன். அதன் மூலம் சின்ன குரூப்பில், அதாவது சினிமா குரூப்பில் இணைந்து ஒன்று விடாமல் வாய்ப்புக்காக முயற்சித்தேன். ஒரு கட்டத்தில் வேண்டாம் என முடிவு செய்து ஆசிரியர் தொழில் செய் என குடும்பத்தினர் சொன்னதை என்று சினிமா ஆசையை தூக்கி போட்டு விட்டேன். அப்போ எப்படி நடிக்க வந்தீங்க? வீட்டில் 35 குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துக் கொண்டிருந்தேன். கல்லூரி டியூஷன் என பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென ஒரு நாள் இரவு 9 மணிக்கு செம்பருத்தி சீரியலில் இருந்து தொடர்பு கொண்டார்கள். உங்களது பயோடேட்டா வந்துள்ளது, நேரில் வர முடியுமா என கேட்டார்கள். நான் என்ன நினைத்தேன் என்றால், எப்படியும் நம்மை தேர்வு செய்ய மாட்டார்கள் நினைத்து கொண்டே போனேன். ஆடிஷன் முடிந்த பிறகு, அதாவது ஆடிஷன் முடிந்த பிறகு பார்த்தால் அவர்களுக்கு திருப்தியாக இருந்தது போன்று அவர்களின் முகம் இல்லை. நாளைக்கு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் என போக சொல்லிவிட்டார்கள். சரி, 10-11 நினைத்து வீட்டுக்கு இரவு 10:30 மணிக்கு வந்து விட்டேன். காலை 9 மணிக்கு ஃபோன் பண்ணி 4 ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு ஏவிஎம் ஃபிலிம் சிட்டிக்கு போகுமாறு சொன்னார்கள். அது எங்கே இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. அங்கு செம்பருத்தி சீரியல் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் என்னை 9 நாட்கள் நடிக்க சொல்லி இருந்தார்கள். என் நடிப்பு அவர்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தொடர்ந்து அதில் நான் நடிக்க தொடங்கினேன். நான் அடுத்ததாக நகைச்சுவை கேரக்டரை நடிக்க ஆரம்பித்தேன். இப்படி தொடங்கியதான் என் சீரியல் பயணம். இப்போது ஆனந்த ரகத்தில் 2வது ஹீரோயினாக பண்ணி கொண்டிருக்கிறேன். இது நான் நடிக்கும் 10வது தொடர். வாழ்த்துக்கள். நீங்கள் நடித்த சீரியல்கள்: செம்பருத்தி, பூவே உனக்காக, வானத்தை போல, ராஜா மன்னர், வகையற வித்யா நம்பர் 1, அதாவது வகையற வித்யா நம்பர் 1, மிஸ்டர் மனைவி, பொன்னி, ரஞ்சினி, சின்ன மருமகள், ஆனந்தராகம் ஆகிய தொடர்கள் நடித்திருக்கிறேன். 10 சீரியல்கள், 10 கேரக்டர் பண்ணியிருக்கிறீர்கள். அது நீங்கள் ரொம்பவும் நடித்த கேரக்டர் எல்லாமே பிடித்தது தான் நடித்திருக்கிறேன். இட்டானது செம்பருத்தி உமா கேரக்டர், சின்ன மருமகள் பொன்னி கேரக்டர். நல்ல பெயரை வாங்கி தந்தது ஆனந்தராகம். பூமயிலின் கேரக்டரும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. மதுரை பொண்ணாக நடித்துள்ள கேரக்டரும் அனைவராலும் பாராட்டப்படுகிறது. மதுரை பொண்ணாக நடித்த அனுபவம்: மதுரை மொழியை வெளிப்படுத்த ரொம்ப கஷ்டப்பட்டேன். கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? என்னத்தான் மதுரைக்காரர்கள் கோபக்காரன் என்றாலும் அவர்களுக்குள்ளும் தனி குணம் இருக்கிறது. யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற தைரியம் இருக்குல்ல, அந்த வார்த்தை மொழி
தைரியம் மதுரையில இருந்து தான் வருகிறது என தெரிந்து கொண்டேன். சும்மா கிடையாது. மதுரை மொழியை நான் உச்சரிப்பதாக இருக்கட்டும், உடல் மொழியும் ரொம்ப கஷ்டம். அதற்காக கஷ்டப்பட்டேன். கஷ்டத்துக்கு பலன் அளிக்கும் வகையில் என்னுடைய கேரக்டர் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. நம்ம கேப்டன் அவர்களும் மதுரைக்காரர் தான். அவருக்கும் கோபம் இருக்கும், ஆனால் குணமும் இருக்கும். சின்ன வயதில் விஜய் அவர்களுடன் நடனம் ஆட வேண்டும் என்பது உங்களது ஆசை. இதுவரை அந்த ஆசை நிறைவேறவில்லையா? இப்போது விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு அரசியலுக்கு சென்று விட்டார். இது உங்களுக்கு பெரும் ஏமாற்றமாக தோன்றுகிறதா? தெரியல. நான் நடிக்க வந்து விட்டதால் ஐயோ இவ்வளவா என மனுஷன் விட்டு போய்விட்டாரே என தெரியவில்லையே. நகைச்சுவையாக சிரிக்கிறார். அப்படி இல்லை, எல்லாம் நேரம் சார். நான் மீடியாவுக்கு வர வேண்டும் என நான் நினைத்தேன். அது சின்ன வயது அறிவு. இப்போது சீரியல் நடித்து வருகிறேன். சீரியல் தான் நமக்கு கரெக்ட். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு சினிமாவில் 10 படம் ரிலீஸ் ஆகிறது. அதில் யார் நடிக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. ஆனால் சீரியல் சின்ன குழந்தையில் இருந்து பாட்டி மக்கள் ஆதரவு கிடைக்கிறது. வெளியில் எங்கு பார்த்தாலும் செம்பருத்தி உமா என வந்து போகிறார்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதான் வந்து பார்த்துட்டு போய் கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், பேசுகிறாங்களாம். அதனால அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. சில தொடர்களில் பல காட்சிகள் கலகலப்பாகவும் ரசிக்கும்படியும் அமைந்துள்ளது. அப்படி நீங்கள் நடித்த தொடர்களின் கேரக்டர் நிறைய இருக்கிறது. ரொம்ப பிடிச்சது என்னென்ன ஊர்வம்பு. லட்சுமி அண்ணன் பொண்ணாக நடித்திருந்தேன். 2 பேரும் வீட்டில் நிறைய சதி பண்ணி மாட்டிக்கொள்வோம். அவர்கள் வில்லத்தனமான பண்ணுவாங்க. நான் காமெடித்தனமாக நாராயணா என்பது போல நடித்திருப்பேன். பிரியா ராமன் தான் நம்ம அந்த வீட்டில் அதிகாரமிக்கவராக இருப்பார். அவர் அத்தையை வேலை செய்ய சொல்வார். நான் அவருக்கு உதவியாக துணி துவைப்பது, இடுப்பில் குடம் வைத்து தண்ணீர் எடுப்பது என கடுமையான வேலை செய்யும் கேரக்டர். என் இடுப்பில் குடமே நிற்காது. வீட்டில் செய்யாத வேலையை எல்லாம் சீரியல் செய்தேன். இடுப்பில் வைத்து குடத்தில் தண்ணீர் எடுத்து முதுகெலும்பை நகர்ந்து விட்டது போல் இருந்தது. எனக்கு மறக்க முடியாத அனுபவம். அந்த கேரக்டர் மூட்டை கணக்கில் துணிகளை துவைக்க வைத்து விட்டார்கள். கேரக்டர் முதல் அனைவரும் சிரித்து ரசித்தார்கள். ஆனந்தராகம் சிறி நான் பண்ணும் கலாட்டா எம்டன் மகன் படத்தில் சரண்யா அவர்கள் நடித்தது போல இருக்கிறது என்று சொன்னார்கள். சரண்யா அவர்களோடு என்னை ஒப்பிட்டு சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் சரண்யா அவர்கள் சரண்யா அவர்கள் காதில் கேட்டால் என்னை விரட்டி அடிப்பார். ரொம்ப பிடிச்ச சீன் எனக்கு. எம்டன் மகன்ல சரண்யா அக்கா நல்லா சூப்பராக தான் நடிச்சிருக்காங்க. பரத் அவர்கள், நாசர் அவர்கள் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஜெனிஃபர் எப்படி? ஜெனிக்கு அவர் குடும்பம், அதை தாண்டி அவருக்கு உலகமே இல்லை. சீக்கிரம் எனக்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா யாரும் என் முன்னாடி இருக்க முடியாது. எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். என்னிடம் ஏற்றத்தாழ்வுகள் கிடைக்காது. பொதுவாக நீங்கள் சொல்ல விரும்புவது? செல்போனை கொஞ்ச நேரம் தூக்கி போடுங்கள். செல்போன் பேசுவதற்கு மட்டும்தான். யாரும் எப்போதும் பேசுவதில்லை. முடிந்த அளவு பிடித்தவர்களோடு பேச வேண்டும். பிரச்சனைகளை உள்ளே வைப்பதனால் கோபத்திலும் சோகத்திலும் முடிகிறது. அதனால் செல்போனை தூக்கி போட்டுவிட்டு ஒன்றாக அமர்ந்து எல்லோரும் பேசுங்கள். கிரகாம்பால் மட்டும் இருந்தால் அவரது மண்டியை பிளந்து விடுவேன். போனை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரகாம்பால். அதனால அவரது மண்டியை பிளந்து விடுவேன். அவரால் தான் எல்லோரும் இப்படி இருக்கிறார்கள். டைம் டிராவல் பண்ணி அவரது மண்டியை பிளந்து விட்டு வந்துடுவேன். நீங்கள் சொன்னா கருத்தை போடலாமா? கண்டிப்பாக போடுங்க என சிரித்தார் ஜெனிஃபர். ஐயோ, அலெக்சாண்டர் கிரகாம்பால சொல்லிட்டாங்க ஜெனிஃபர். போச்சு. சரி, இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆர் மோகனா. டாடா, பை பை, see you.